Hello anime lovers, welcome back to my channel. This is Animo from Anime Temple channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ReZeroல பல மிஸ்ட்ரி இருக்கு. சோ அதுல சில மிஸ்ட்ரிக்கான பிரேக் டவுன் அண்ட் அதோட தியரியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம். சோ தம்ப்லைனை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. Why Subaru memory is important ன்னு இருக்கும். சோ எதுக்கு Subaru memory important இவன் சொல்றான்னு கேட்டிங்கன்னா, சோ மத்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மெமரின்றது அவங்க லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்டை பிரெயின் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். சோ அது அவங்களுக்கு மெமரி இருக்கும். பட் நம்ம சபருவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரிட்டன் பை டெத்ல அவனுக்கு நடந்த விஷயம்லாம் அவனோட மெமரியில தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அது எரேஸ் ஆயிடுச்சுன்னா தோல்வி முடிஞ்சுது. அதாவது அவன் எத்தனை தடவை செத்து திரும்ப வந்தாலும் அது நம்ம இட்டாச்சியோட கென்ஜுட்ஸ்ல மாட்டின மாதிரி தான், ஒரு பிரோஜனமும் இல்லை. ஸோ அது அவனுக்கு வெறும் பெயினையும் டிப்ரெஷனையும் மட்டும்தான் கொடுக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம நட்சுகி சபரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னாலே நம்மளுக்கே டிப்ரெஷன் ஆகிற அளவுக்கு இருக்கும். ஸோ அதுல வந்து அவனோட மெமரியும் எரேஸ் ஆயிடுச்சுன்னா அவன் எத்தனை தடவை ரிட்டன் பை போயிட்டு வந்தாலும் அவனால வந்து அந்த விஷயத்தை மாற்றவும். ஸோ எதுக்காக சபரோட மெமரியை தூக்குனாங்க, ஸோ யார் அந்த ஃபியூகல், எதுக்கு ஷாலா வந்து நம்ம சபரோ பார்த்து மாஸ்டர்ன்னு கூப்பிட்றா, ஸோ நம்ம சபரு எப்படி இந்த ReZero வேர்ல்டுக்குள்ளே வந்தான், இதை பற்றி நம்ம கம்ப்ளீட் தியரியை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் என்னால் இதை விட அற்புதமான வீடியோஸ்லாம் போட முடியும். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சபரோட மெமரி ஏன் இம்பார்ட்டன்ட்டு உங்களுக்கு இந்த அனிமிலே காட்டியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ ReZero பார்த்து எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எதுக்கு இதில் சபரோட மெமரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவனுக்கு இருக்க பவரே அதான். ஸோ நீங்க எல்லாரும் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் தப்பா நினைச்சிட்டு இருக்க ஒரு விஷயம்னா இது வந்து ஒரு டைம் லூப் அனிமின்ட்டு. ஸோ கிடையவே கிடையாது கைஸ். டைம் லூப் அனிமின்றது ஒரு பர்டிகுலர் பர்சன் இருக்கான். ஸோ அவன் லைஃப்ல மார்னிங் டு ஈவினிங் நடக்கிற ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்குதுன்னா தான் அது டைம் லூப். அப்படி இல்லை, அதுல வந்து அவனுக்கு ரிட்டர்ன் பை டெத் பவரும் இருக்குன்னா. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், நம்ம STR நடிச்ச மாநாடு எடுத்துக்கோங்களேன். அந்த படத்துல வந்து அவர் ஃபிளைட்ல இருந்து வேக்கப் ஆவாரு. ஸோ அவருக்கு மாநாட்டில் நடக்கிற கலவரத்தை தடுக்கணும். ஸோ சிஎம் சாவடிக்காம காப்பாற்றணும், மத கலவரத்தை நிப்பாட்டணும். இதுதான் அவர் கொடுக்கப்பட்ட டாஸ்க். ஸோ இதை வந்து அவர் செய்யும் போது நடுவில் எந்த இடத்துல அவர் இறந்து போனாலும் சரி திரும்பவும் அந்த ஃபிளைட்ல இருந்து தான் அவேக்கன் ஆவாரு. ஸோ இப்படி திரும்ப திரும்ப அவர் எங்க இறந்தாலும் அந்த டேல திரும்பவும் அவர் அந்த ஃபிளைட்ல தான் திரும்ப ரிவைவ் ஆவார். ஸோ அதுக்கு பேர் தான் டைம் லூப்பிங் டெத் பை ரிட்டர்ன் கான்செப்ட். இங்க நம்ம அனிமி சைடு வந்தோம்னா நம்ம ReZero வந்து ஒன் டைப் ஆஃப் லூப்பிங் கைண்ட் ஆஃப் அனிமி தான். பட் அதுல வந்து டைம் லூப் கிடையாது. அது டெத் பை ரிட்டர்ன் கான்செப்ட். அதாவது நம்ம சபரு செத்தா அவன் திரும்பவும் எந்த இடத்துக்கு வரணுன்றது அந்த டைம் லைன் முடிவு பண்ணாது. ஸோ அது நம்ம சபருக்கு கொடுக்கப்பட்ட சில பல விஷயம் அவன் முடிக்கணும்னு நினைச்சது முடிச்சுட்டு மறுநாள் போயிட்டானா, ஸோ அவன் திரும்ப செத்தா எங்க ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கிருந்து தான் வருமே தவிர்த்து ஹோல் இதுவும் திரும்ப ரிட்டன் ஆகி லூப் ஆகாது. ஸோ அதனால் இது லூப்பிங் கான்செப்ட் அனிமி கிடையாது. ஸோ நம்ம லூப்பிங் கான்செப்டுக்குள்ளே போனால் நிறைய பேச வேண்டியது இருக்கும். ஸோ அதை பற்றி இப்போ பேச முடியாது, வீடியோவில் டியூரேஷன் அதிகமாகிடும். ஸோ இதை பற்றி இப்போ பேச தேவையில்லை. ஸோ நம்ம பேக் டு கான்செப்ட் வந்தோம்னா நம்ம சபருக்கு இருக்கிற பவர் என்னன்னா, ஸோ அவன் வந்து ஒரு சர்டன் விஷயம் அவனுக்கு நடக்க போகுது, கோல் இருக்கு, ஒரு பர்சனை காப்பாற்றணும்னு நினச்சிட்டானா, ஸோ அவங்கள காப்பாற்றுறதுக்கு அவன் எடுக்கிற முயற்சியில் எத்தனை தடவை இறந்து போனாலும் சரி அவன் பண்ண தப்பெல்லாம் அவனுக்கு மெமரியில் இருக்கும். ஸோ திரும்ப அதை வச்சு அவன் மிஸ்டேக் பண்ணாமல் நெக்ஸ்ட் என்ன வழின்ட்டு கண்டுபிடிச்சி போய் அவங்கள காப்பாற்றி முடிச்சுட்டானா நெக்ஸ்ட் டே ஆயிடுத்துனா, ஸோ அவனுக்கு வேற ஒரு டாஸ்க் அசைன் பண்ணுறாங்கன்னா, ஸோ அதில் வந்து அவன் இறந்தா திரும்பவும் வந்து எங்கேருந்து அந்த டேல ஸ்டார்ட் பண்ணணும் அங்கேருந்து தான் அவனால் அதை திரும்ப ரிவைவ் ஆவான். ஸோ அவனை ஸ்டார்டிங்லேருந்து அவனால் ரிவைவ் ஆக முடியாது. ஸோ அவனுக்குன்னு பர்டிகுலர் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தான் ரிவைவ் ஆக முடியும். ஸோ இதனால வந்து இது ஒரு டைம் லூப் கிடையாது, இது ஒரு ரிட்டர்ன் பை டெத் பவர். அதாவது அவனுக்கு வந்து இப்போ பெடசலா வார்ல பாத்தீங்கன்னா நம்ம சபரு வந்து அந்த வார்ல ஜெயிக்கணும். ஸோ அதுதான் அவனுக்கு அந்த இடத்துல இருக்க டாஸ்க் மாதிரி. ஸோ அவன் அந்த வார்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை இறந்து போனாலும் சரி அந்த வார்ல அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்களோ சபருவோட இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு தான் அவங்க அந்த வார்ல ஜெயிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அப்படி எத்தனை தடவை நம்ம சபரு தப்பு பண்ணானோ, ஸோ அவன் என்ன தப்பு பண்ணான்றது அவனோட மெமரியில இருக்கும். அதை நெக்ஸ்ட் அதை மாற்றி தான் அவனால ஜெயிக்க முடியும். இல்லை என்ன விஷயமா இருந்தாலும் அந்த மிஸ்டேக் சால்வ் பண்ண முடியும். சபருக்கும் எமிலாவுக்குமே நடந்திருக்கும். ஸோ சபரு சொல்லுவான் இந்த மாதிரி ரிம்மு வந்து என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பா நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன்னு சொல்லும் போது நம்ம எமிலா கேட்டப்போ யார் வந்து ரிம்முன்னு கேட்கும்போது நம்ம சபருக்கு பயங்கரமான ஷாக்கு. ஸோ அப்போவே நம்ம கிளட்டினோட பவர் யோசிச்சிருக்கணும். ஏன்னா அவன் வந்து ரிம்மோட பேரை சாப்பிட்டான். இப்படி அவனால் பேரையும் மெமரியும் சாப்பிட முடியும். ஸோ ரிம்முக்கு இந்த நிலைமை. ஸோ நம்ம சபருவால் மட்டும் எப்படி ரிம்மை ஞாபகம் வச்சுக்கிட்டு முடிஞ்சது தான் இங்கே முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அதனால தான் சபரோட மெமரி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால தான் வந்து அவனோட மெமரியில் கை வச்சிட்டாங்க.
ஸோ அப்படி அவனோட மெமரியில் கை வச்சதுனால இது இன்னும் டேஞ்சரஸ் ஆகிடுது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இட்டாச்சியோட கென்ஜூஸில் மாட்டின மாதிரி நம்ம சபரு எத்தனை தடவை செத்துட்டு வந்தாலும் அதுக்கு பிரயோஜனமே இல்லை. ஏன்னா அவனுக்கிட்ட அந்த மெமரியே இல்லை. அப்படி இல்லாத போது அவனால் யாரையும் காப்பாற்ற முடியாது, எந்த இதையும் செய்யவே முடியாது. இப்போ எதுக்காக சபரோட மெமரியை தூக்குனாங்க? ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க மாஸ்டர் மைண்ட் யாரா இருப்பா? உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம கிளடனிஃபின் தான் வந்து சபரோட மெமரியை அழிச்சான்ற மாதிரி. ஸோ அவன் தான் ஆல்ரெடி ரிம்மோட கதையும் முடிச்சிருப்பான். ஸோ ரிம் இறந்திருக்க மாட்டாங்க, அவங்க ஜஸ்ட் அவங்களோட இதை இழந்து அவங்க வந்து ஒரு கோமா ஸ்டேஜில் தான் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ யார் இந்த கிளடனிசின்? ஸோ நான் இந்த வீடியோவில் மொத்தம் 4 பார்ட்ஸாக இந்த தியரியை பிரிக்க போகிறேன். ஸோ இந்த பார்ட் 1ல நம்ம சபரு வந்து எப்படி ரீசீரோ வேர்ல்டுக்குள்ளே வந்தோம், ஸோ வை சபரு மெமரி இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹவு சபரு இஸ் ரீஇன்கார்னேட்டட் இன்டு த ரீசீரோ வேர்ல்டு, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல. ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக நோட் பண்ண விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம சபரு வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஒரு மாங்காய் படிச்சுட்டு நூடுல்ஸும் சிப்ஸும் வாங்கிட்டு வருவான். ஸோ அப்படி வரும்போது அவனுக்கு பர்டிகுலராக சவுண்டு கேட்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம சபரு சாக இருக்கிற கட்டத்தில் அவனுக்கு கேட்க வேண்டிய சவுண்ட் அங்கே அவன் பேசுறது இங்கே இருக்க சபருக்கு கேட்கும். ஸோ சம்திங் சவுண்டு கேட்குது, அவனுக்கு விஷுவல்ஸ்லாம் வேற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம சரியாக தூங்கலே நினச்சிட்டு இருப்பான். பட் அங்கே இருந்த சபரு அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்காது, ஸோ எதுவுமே நடந்திருக்காது. ஸோ யாரும் அவனை சமனும் பண்ணியிருக்க மாட்டாங்க. பொதுவாக நீங்கள் இசக்கா அனிமியோட டெம்ப்ளேட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருப்பான், ட்ரக்குன் வந்து அவனை இடிக்கும், ஸோ வந்து செத்துருவான், ரீஎன்கார்னேஷன் ஆவான். இல்லை யாராவது அவனை குத்திடுவாங்க, செத்துருவான், ரீஎன்கார்னேஷன் ஆவான். இல்லையா யாராவது அவனை சமன் பண்ணுவாங்க, ரீஎன்கார்னேஷன் ஆவான். பட் நம்ம ரீசர் அனிமியை பொறுத்த வரைக்கும் நம்ம நட்சுகி சபரு வந்து இறந்தும் இருக்க மாட்டான். ஸோ அவனை யாரும் சமனும் பண்ண மாதிரி நம்மளுக்கு காட்டியிருக்க மாட்டாங்க அனிமியை பொறுத்த வரைக்கும். இது வரைக்கும் வந்து சீசன் 4 வரைக்கும் இருக்கிற அனிமி சீரீஸை வச்சு தான் நான் இந்த தியரியை ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம சபரு வந்து எப்படி ரீசீரோ வேர்ல்டுக்குள்ள சமனானா அவனே வந்தவனே சொல்லியிருப்பான் நம்ம சமனா இருக்குமான்ட்டு. ஏன்னா 2 விஷயம் இருக்குது இசக்காய் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும், சமனிங், இன்னொன்று ரீஎன்கார்னேட்டிங். ரீஎன்கார்னேட்டிங்னா அந்த ஒரிஜினல் வேர்ல்டில் வந்து இருக்கிற கேரக்டர் வந்து இறந்து இந்த மேஜிக்கல் வேர்ல்டில் ரீஎன்கார்னேட் ஆகணும், இல்லையா சமன் பண்ணப்பட்டு ரீஎன்கார்னேட் ஆகணும். அப்படி இறந்து ரீஎன்கார்னேட்டட்னா அவன் வேற ஒரு பாடிக்குள்ளே அவனோட சோல் போகும். ஸோ ஒன்று குழந்தையா பிறப்பான், இல்லை இருக்கிற பாடிக்குள்ளே அவனோட சோல் போயிடும். ஸோ வேற ஒரு உடம்பாக தான் இருப்பான். பட் சமன் பண்ணப்பட்டால் மட்டும்தான் அங்கே இருக்கிற அதே பாடியோட இங்கே வந்து அவனால் சமன் ஆக முடியும். ஸோ நம்ம நட்சுகி சபருவை பொறுத்த வரைக்கும் ஸோ அவன் ப்ரெசன்ட் லைஃப்பில் அங்கே ஒரிஜினல் வேர்ல்டில் எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் இந்த மேஜிக்கல் வேர்ல்ட்லையும் இருப்பான். ஸோ அவன் சாகலைன்னு தெளிவாக தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் பர்டிகுலரான தியரி என்னன்னா, அவனை யாரும் சமன் பண்ண மாதிரி இல்லை. ஸோ பர்டிகுலராக அவனை யாரும் சமன் பண்ணல சொல்ல முடியாது. ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் மிஸ்ட்ரியை நம்ம சபரு எப்படி ரீசீரோ வேர்ல்டுக்குள்ள வந்தான், ஸோ யார் அவனை அங்கே வர வச்சிருப்பா, இதை பற்றி நான் இப்போ இந்த வீடியோவில் பேசினா இந்த வீடியோ இன்னும் லென்த்தாக போயிடும். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோட கான்செப்டே சபரோட மெமரியும் ஸோ மிஸ்டீரியஸ் கேரக்டர் பற்றியும் தான். ஸோ இதை பற்றின வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் ஒரு பார்ட் 2 வீடியோவை கூட போடுறேன். ஸோ அங்கே நம்ம திரும்பவும் கான்செப்டுக்குள்ளே போகலாம். ஸோ எதுக்காக சபரோட மெமரி இம்பார்ட்டன்ட்னா, பிரிஸ்டிலா வாருக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம சபரு, எமிலா, பிட்ரைஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து பிரிஸ்டிலா வாட்ச் டவருக்கு போவாங்க. ஸோ அந்த எனக்கு நான் ப்ரொனன்சியேஷன் சரியா பண்றேனான்னு தெரியல, பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிரிடைஸ் வாட்ச் டவர், அந்த டவருக்கு போவாங்க. ஸோ அந்த டவரோட கார்டியனான ஷவுலா என்ன சொல்லுவான்னா, நம்ம சபருவை பார்த்த உடனே மாஸ்டர்னு கூப்பிடுவா. ஸோ எதுக்காக ஷவுலா வந்து நம்ம சபருவை பார்த்து மாஸ்டர்னு கூப்பிடணும்? ஸோ நம்மளுக்கு மட்டும் இல்லை, சபருக்கும் அந்த விஷயம் ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கும். ஸோ அனிமி சைடு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம சபருவை வந்து நம்ம ஷவுலா வந்து ஃப்ளூகல்னு நினச்சி மாஸ்டர்னு கூப்பிட்டான்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அது அவங்க அவ்வளோ டீட்டெயிலாக காட்டலனாலும் ஸோ ஓரளவுக்கு கெஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ சீசன் 5 அப்கமிங் மங்காவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஸ்பாய்லர் பண்ண மாட்டேன். ஸோ அது நீங்கள் வரப்போகிற அப்கமிங்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் என்னோட தியரி வைஸாக மட்டும் சொல்கிறேன். ஸோ நம்ம சபரோட மெமரியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது இதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன். ஸோ ஷாலா வந்து நம்ம சபரோ மாஸ்டர்னு சொல்லும் போதோ ஸோ ஷாலாவை பற்றின சின்ன மெமரி கூட நம்ம சபருக்கு இருக்காது. ஏன்னா ஷாலா வந்து அந்த டவரோட கார்டியன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் நம்ம சபரோவை பார்த்து மாஸ்டர்னும் போதோ ஸோ ஷாலாவோட ஒரிஜினல் மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூகல். யார் இந்த ஃபியூகல்ன்றதை உங்களுக்கு அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபியூகல் மாதிரி நம்ம சபரு இருக்கிறதுனால நம்ம ஷாலா வந்து நம்ம சபருவை பார்த்து மாஸ்டர்னு கூப்பிட்டாலா, இல்லை வந்து ஃபியூகலுக்கும் நம்ம சபருக்கும் கனெக்ஷன் இருக்கிறதுனால ஷாலா வந்து நம்ம சபருவை பார்த்து மாஸ்டர்னு கூப்பிட்டாலான்றது இப்போதைக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ என்னோட தியரி படி என்னன்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம சபருவோட மெமரியேஷனும் நம்ம ஃபியூகலோட மெமரியேஷன் மேஜிக்கும் மர்ஜ் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து ஷாலா வந்து நம்ம சபருவை பார்த்து மாஸ்டர்னு கூப்பிட்டான்ற மாதிரி என்னோட தியரி. ஏன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம சபரு வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து ரீசீரோ வேர்ல்டுக்கு வந்து வரும்போதோ அவன் வந்து இறந்துருக்க மாட்டான், சமனும் ஆயிருக்க மாட்டான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ எப்படி வந்தான்? அவனுக்கு ஆல்ரெடி நடக்க போகிற மெமரேஷனும் விஷுவல்ஸும் அவனுக்கு லைட்டாக வந்துட்டு போயிருக்கும். ஸோ அது எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபியூகல் வந்து ஆல்ரெடி நம்ம சபருவா வந்து இருந்திருக்கான். ஸோ அப்படி இருந்து அவனோட பவர்னால சம்திங் ஏதோ நடந்ததுனால அந்த மிஸ்ட்ரி என்னன்ட்டு இது வரைக்கும் தெரியல. மேபி அனிமியில் காட்டலாம், இல்லைனா வந்து நான் உங்களுக்கு அது வேணும் ஸ்பாய்லர் ஆகணுன்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ அது கமெண்ட்டை சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட்டாக கூட அதை போடுறேன். ஸோ நம்ம ஃபியூகல் தான் வந்து நம்ம சபரு வந்து ரீசீரோ வேர்ல்டுக்குள்ளே இழுத்துருக்கான். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் சம்திங் கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா நம்ம சபரும் ஃபியூகலும் ஒன் ஆஃப் த சேம் பாடி வச்சவங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்ம ஃபியூகல் வந்து ரீசீரோ வேர்ல்டில் இங்கே மாஸ்டராக இருந்திருக்கும் போது, நம்ம ஷாலாக்கு மாஸ்டராக இருந்திருக்கும் போது சம்திங் அவனோட விஷுவலில் ஏதோ நடந்து ஸோ அது வந்து நம்ம சபருக்கு வந்து ரிட்டர்ன் பை டெத் பவரும் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த பவரே நம்ம ஃபியூகலோட பவர்ன்ற மாதிரி நான் என்னோட தியரி சொல்லுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ஷாலா, ஃபியூகல், சபரு இவங்க மூணு பேருக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம சபருவோட மெமரியை அழிக்க நினைக்கிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்ட் 2, ஹூ இஸ் ஷாலா? ஸோ எதுக்காக ஷாலா வந்து ஃபியூகல் போனதுக்கு அப்புறமும் அந்த டவருக்குள்ளே இருக்கா? ஸோ நம்ம சபருக்காக தானா? ஸோ நம்ம சபரு வருவான்றது நம்ம ஷாலாக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏன்னா ரிட்டர்ன் பை டெத்ன்ற பவர் வந்து நம்ம சபருக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்ததுன்ற மாதிரி அனிமில சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ மேபி ஃபியூகல் கிட்ட அந்த பவர் இருந்திருக்கான். ஸோ அதனால நம்ம சபரு வந்து இந்த டவருக்கு வருவான்ற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூகலோட மாஸ்டர் பிளானாக கூட இருக்கலாம். ஸோ கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இது வந்து ஒரு கன்ஃபார்மேட்ரியான கொஸ்டின் சொல்ல முடியாது என்னால். மேபி இது என்னோட தியரியை பொறுத்து தான், மேபின்ற கட்டத்தில் தான் நான் இந்த தியரியவே சொல்கிறேன். ஸோ அனிமி லவர்ஸ் இதை கன்ஃபார்மாகவும் எடுத்துருக்காதீங்க, எடுத்துகிட்டு வந்து அப்படி இல்லை இப்படி இல்லைன்ட்டு கமெண்ட்லேயே எனக்கு கழுவி ஊற்றாதீங்க. ஸோ இது என்னோட பர்டிகுலரான தியரி. உங்களுக்கு இந்த தியரி அக்செப்டபுளாக இருந்தால் ஒரு லைக்கை போட்டுருங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 3, சாட்டிலா அண்ட் மெமரி. ஸோ சாட்டிலாக்கும் நம்ம சபருக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்ன? சாட்டிலா வந்து எதுக்காக நம்ம சபரு மேலே இவ்வளோ அப்சஷனாகவும் லவ்வோட இருக்கான்னு கவனிச்சிங்கன்னா, நம்ம சபரு வந்து ரிட்டர்ன் பை டெத் மூலயமா வரும்போது நம்ம சாட்டிலாவோட மெமரிக்கும் நம்ம சபரோட மெமரிக்கும் சம்திங் கனெக்ஷன் இருந்திருக்கும். ஸோ ரிட்டர்ன் பை டெத்து கூட நம்ம சாட்டிலாவுக்கும் சம்மந்தம் இருக்கிறதுனால ஸோ அவங்களோட பாண்டு பெருசாக இருக்கிறதுனால தான் நம்ம சாட்டிலா வந்து நம்ம சபரு அவ்வளோ லவ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம கிளட்டனி வந்து நம்ம சபரோட மெமரியை அழிக்கும் போதோ ஸோ ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சிக்க கூடாதுன்றதுக்காக, அதாவது நம்ம சபரு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை தெரிஞ்சிக்க கூடாதுன்றதுக்காக தான் வேணுன்னே அவனோட மெமரியை எரேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த விஷயத்தினால தான் நம்ம சபரோட மெமரியும் இப்போ எரேஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து அவனால் யாரையுமே காப்பாற்ற முடியாதனால ஸோ அவனும் ரொம்ப டிப்ரெஷன் ஆங்ஸைட்டிக்குள்ளே போயிருப்பான். ஸோ அதனால தான் நம்ம சாட்டிலா வந்து நம்ம சபரோ வந்து சண்டைக்கு போடாமல் தடுத்து இருப்பான். ஸோ இந்த ரீசன்னால் ஆல்ரெடி நம்ம சாட்டிலாக்கும் நம்ம சபரோட ரிட்டர்ன் பை டெத் மெமரிக்கும் சம்திங் கனெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம காட்டாத மிஸ்டீரியஸ் கேரக்டரான ஃபியூகல் கூடயும் சம்மந்தம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால தான் நம்ம சாட்டிலா வந்து நம்ம சபரு மேலே ஓவர் அப்சஷன் லவ்வோட இருக்கா. இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சாட்டிலாக்கும் மேபி ரிட்டர்ன் பை டெத் கூட கனெக்ஷன் இருந்தால் அவளோட மெமரி மூலிமா நம்ம சபரு எதனா தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது என்னன்ட்டு அப்கமிங் சீரீஸில் வரும்போது நம்ம பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அப்படி உங்களால் வெயிட் பண்ண முடியலன்னா போய் மாங்காவை ரீட் பண்ணி பார்த்துருங்க. ஸோ பார்ட் 4 ஃபைனல் பார்ட் என்னன்னு பார்த்தீங்களா, யார் இந்த கிளட்டனி? ஸோ இந்த கிளட்டனி வந்து சீசன் 3ல் வந்து ஒரு சாதாரண ஒரு வில்லன் ரோல் ப்ளே பண்ணியிருப்பான். ஸோ நம்ம ரிம்ம கோமா காணப்பதே அவன் தான். ஸோ கிளட்டனியோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வகையாக அவனோட பவரை பிரிக்கலாம். ஒன்று மெமரி, இன்னொன்று நேம். அவனுக்கு இது ரெண்டு மட்டும்தான் பிடிக்கும். ஸோ மெமரி பொறுத்த வரைக்கும் அவன் வந்து யாரோட மெமரியும் வந்து எடுத்துக்கவும் முடியும், அதை எரேஸ் பண்ணவும் முடியும். ஸோ நேமை பொறுத்த வரைக்கும் அவன் ஒருத்தரோட நேமை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்கள பற்றி இந்த உலகத்தில் எல்லாருமே மறந்துடுவாங்க. ஸோ அவங்க இல்லாத மாதிரி ஆகிடும். ஸோ மெமரி எடுத்துக்கிட்டு அவங்க வந்து தன்னை பற்றி மறந்துடுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம சபருக்கு வந்து அவன் மெமரி அட்டாக் பண்ணியிருக்கான்.
ஸோ எதுக்காக நம்ம சபருவை மெமரி அட்டாக் பண்ணியிருக்கானா, ஸோ நம்ம சபருவோட மெமரி அட்டாக் பண்ணாதான் நம்ம சபருவை வீக் ஆக்க முடியும். ஸோ அது ஆப்வியஸ்லி அனிமி பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். நம்ம சபரு வந்து ரொம்ப தைரியசாலி பவர்ஃபுல்லாம் கிடையாது. அவனால் ரிட்டன் பை டெத் மூலியமாக ஸோ அவனோட மெமரியை வச்சு அவன் என்னென்ன தப்பு பண்ணான், ஸோ எங்கே மிஸ்டேக் நடந்தது, ஸோ எப்படி அட்டாக் பண்ணுவாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச ஒரே ரீசன்னால மட்டும்தான் நம்ம சபருவால் நெக்ஸ்ட் சஸ்டனே பண்ண முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம சபருவோட மெமரியை அழிச்சு மொழிச்சு கட்டிட்டா ஸோ நம்ம சபரு ஈஸியாக வீக் ஆகிடுவான்னு நினைக்கிறாங்க. ஸோ அது உண்மையா இல்லை அவனோட மெமரி ரிட்ரைவ் ஆக வாய்ப்பு இருக்கான்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ரீகேப்ஷன் ஆர் ப்ரெடிக்ஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆர்க்கோட அனிமேட்டட் சீரிஸ் தான் வரும். ஸோ அப்படி வரும்போது ஸ்பாய்லர் ஃப்ரீயாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அந்த ஆர்க்கில் வந்து நம்ம சபரு வந்து தன்னோட மெமரி தன்னோட ஐடென்டிட்டியை ரிட்ரைவ் பண்ணானா, ஸோ மெமரி வந்து சபருக்கு திரும்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக கிடைச்சிதா, ஸோ அவன் கிளட்டனியோட கதையை முடிச்சானா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ ஷாலாவோட பாஸ்ட், ஸோ ஃபியூகல் யார், ஸோ ஷாலா வந்து எதுக்காக நம்ம சபருவை வந்து மாஸ்டர்னு கூப்பிட்டா, ஸோ நம்ம நட்சுகி சபருக்கும் ஃபியூகலுக்கும் என்ன கான்செப்ட்ன்றதையும் நெக்ஸ்ட் அனிமேட்டட் சீரீஸில் இன்னும் க்ளூவாக கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் கைஸ். ஸோ கடைசியாக இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் தியரியாக நான் ஒன்று சொல்கிறேன். இது வரைக்கும் அனிமியில் கிடைச்ச க்ளூஸை வச்சு தான் நான் இந்த தியரிட்டிக்கல் பார்ட்டே நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ 4 பார்ட்டாக பிரித்து, ஸோ இந்த தியரி உண்மையாகவும் இருக்கலாம், ஸோ இல்லை அனிமியில் இதை விட தரமான ட்விஸ்ட்டு கொடுத்து மாற்றவும் செய்யலாம். ஸோ இது வரைக்கும் அனிமி சீரீஸ் வந்த வரைக்கும் நான் ஒரு தியரிட்டிக்கலாக ஸ்பாய்லர் ஃப்ரீயாக தான் நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி உங்களுக்கு இதில் இன்னும் என்ன டவுட் இருக்குது, ஸோ இல்லை வேறு எந்த மாதிரியாவது தியரி போடணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் அதையும் எடுத்து தியரியாக பண்ணுறேன். ஸோ ஃபைனலி நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. ஸோ சபருக்கும் நம்ம ஃபியூகலுக்கும் இருக்கிற கனெக்ஷன் வந்து நான் சொன்ன மாதிரி டெத் பை ரிட்டன் ஆர் சம்திங் பவர்ஃபுல் கனெக்ஷனாக இருக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம சபரு தான் வந்து நம்ம ஃபியூகலோட நெக்ஸ்ட் பிறப்பாகவே இருக்கலாம். ஸோ ஃபியூகல் தான் நம்ம சபரு ரீஎன்கார்னேட்டடாக ஆகி திரும்பவும் வந்து ரீசீரோ வேர்ல்டுக்கு வந்திருக்கலாம். ஸோ ஷவுலா, ஃபியூகல், சபரு இவங்க 3 பேரை பற்றின க்ளூஸ் அண்ட் மிஸ்ட்ரிஸ் அப்கமிங் சீசனில் உடையதா. ஸோ என்ன ட்விஸ்ட் காத்திருக்குன்றதும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டிங்கன்னா தான் ஸோ நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ இல்லை உங்களுக்கு வேறு தியரி இருக்குது, நம்ம ஷாலாக்கும் சபருக்கும் வேறு கனெக்ஷன் இருக்கும், இல்லை நம்ம ஃபியூகலுக்கும் சபருக்கும் வந்து எப்படி வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் ஆனதுன்ற மாதிரி உங்களுக்கு தியரி இருக்கு ப்ரோ, இல்லை நான் முன்னாடியே பார்த்துட்டேன்ற மாதிரி இருந்தால் கமெண்ட்லேயே சொல்லிடுங்க. ஸோ உங்களை நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு தரமான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அடுத்து நம்ம சேனலில் என்ன வீடியோ போடலான்றதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.